குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஆலு பரோட்டா. முதல்ல சப்பாத்திக்கு மாவு நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக வெட்டி அதை மசால் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு பாருங்கள் ஆலு பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு. உருட்டி வச்சிருக்கிற சப்பாத்தியில் அந்த உருளைக்கிழங்கு தொக்கை நம்ம வைக்கணும். நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு, மல்லி இலை, வெங்காயம், ஜீரகத்தூள், மிளகாய், உப்பு எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்குறோம். இப்போ அதை நாளாக மடிக்கணும். பார்த்துக்கிட்டிங்களா எப்படி செய்யணுன்னு? இது மாதிரி பண்ணி நல்லா மெதுவாக அழகாக தேய்ச்சி கொடுக்கணும். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக அழகாக எடுத்துக்கணும். இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் டிஃபனுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் கூட ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். இப்போ சுட்டு எடுக்க வேண்டியதுதான். திருப்பி போட்டு இன்னொரு வாட்டி கூட திருப்பி போட்டு நல்லா அழகாக நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கலராக வரும் வரைக்கும் நம்ம அடுப்பில் வைக்கணும். நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.